வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, வாழ்க்கை அவ்வளவுதான், இதோட என் வாழ்க்கை முடிய போகுது, இனிமேல் எனக்கு வாழ்க்கை இல்லை என்று இருக்கிறவர்களுக்கு இல்ல, இனிமேல் தான் உனக்கு வாழ்க்கை ஆரம்பமாக போகிறது. இதோட அவ்வளவுதான் என் வாழ்க்கை காலின்னு சொல்லி நம்ம எண்ணுகிறோம். இல்ல, இனிமேல் தான் நல்லா வாழ போறேன்னு. எலியாவை குறித்து கொஞ்சம் பார்த்தோம். எலியா தீர்க்கதரிசிய சாரிபாத் என்ற ஊருக்கு அனுப்பினார் ஆண்டவர். அங்க ஒரு விதவை இருக்கிறா. அவ வாழ்க்கையில பிரச்சனை, பற்றாக்குறை. ஏன்னா அந்த நாட்டில் பஞ்சம், சாரிபாத் ஊர்ல பஞ்சம். பஞ்சத்தின் மத்தியில் அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். பஞ்சத்தின் மத்தியில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறப்ப அந்த பஞ்சத்தை கடவுள் பார்த்து என்ன பண்றாரு, எலியாவை அங்க அனுப்புகிறார். ஒரு தீர்க்கதரிசி அங்க அனுப்புகிறார். தீர்க்கதரிசி அனுப்பினது மாத்திரமல்ல, அந்த தீர்க்கதரிசி மூலம் அவளை போஷிக்கவும் கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, அவளுடைய சூழ்நிலைகளை மாற்றவும் கர்த்தர் விரும்புகிறார். அதனாலதான் பாருங்க, எலியாவை அங்க அனுப்புறாரு. போப்பான்னு சொல்றாரு, போறான். அந்த சிறிய அடைய பண்ணி எனக்கு கொண்டு வாங்குறான். கடைசி சாவுல இருக்கிறாங்க. அவங்களும் அவங்க பிள்ளையும் சாப்பிட்டு சாக போகிற ஒரு கடைசி வாழ்க்கை அதுதான் உங்களுக்கு. அந்த கடைசி எண்டில் இருக்கிற அவங்க பாருங்க, வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, வாழ்க்கை அவ்வளவுதான், இதோட என் வாழ்க்கை முடிய போகுது, இனிமேல் எனக்கு வாழ்க்கை இல்லை என்று இருக்கிறவர்களுக்கு இல்ல, இனிமேல் தான் உனக்கு வாழ்க்கை ஆரம்பமாக போகிறது என்பதை காட்டுகிறாங்க. எலியா அவங்க அனுப்புறாரு. பாருங்க, இன்றைக்கு நமக்கு இயேசு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வார்த்தை அனுப்புகிறார். ஆமே, முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கிறோம். இல்ல இல்ல, ஆரம்பமா, இனிமேல் தான் உங்களுக்கு வாழ்க்கை ஆரம்பம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமே, இதோட அவ்வளவுதான் என் வாழ்க்கை காலின்னு சொல்லி நம்ம எண்ணுகிறோம். இல்ல, இனிமேல் தான் நல்லா வாழ போறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. இதுவரைக்கும் நீங்க வாழ்ந்துராத, சந்தோஷப்படாத, ஒரு பெருமூச்சு, நிம்மதி பெருமூச்சு விடாத வாழ்க்கைய இனிமேல் ஆவியானவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க தொடங்க போகிறார். இதுவரையிலும் அது இல்லை, ஆனா இனிமேல் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறாரு. பாருங்க, ஆமே, நடக்குமா? இதுவரையிலும் கண்ணீருங்க, இதுவரையிலும் வேதனை, இதுவரையிலும் பற்றாக்குறை, இதுவரையிலும் பிரச்சனை, இதுவரையிலும் ஒண்ணுமே இல்லை, இதுவரையிலும் எண்டுல இருக்கிறோம், ட்ரையா இருக்கிறோம், இதுவரையிலும் வழி தெரியல, எப்படி வாழணும்னு சொல்லி நம்மளுக்கு வழி தெரியல, இதுவரையிலும் அப்படிதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இனிமேல் ஒரு வழியை திறப்பதற்காக தான் கர்த்தர் உங்களை தேடி வந்திருக்கிறார். நான் சொல்றேன் பாருங்க, இயேசு எப்பெல்லாம் நம்ம கண்ணீர் வெடித்து முடிஞ்சதுன்னு சொல்லி நிக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் இயேசு வந்து நம்ம பக்கத்தில் நிற்கிறார். பாருங்க, அப்ப அவருடைய வார்த்தையை கேட்டு அவர் வார்த்தையின்படி செய்கிற மக்களை கர்த்தர் என்ன பண்ண மாட்டார், இதுவரையிலும் அவர்கள் பார்த்திராத ஒரு மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை அவங்க வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்க முடியும். இன்றைக்கு இங்க ஒரு சில பேர் வந்திருக்கிறீங்க, ஒரு சில மக்கள் இங்க கூடி இருக்கிறீங்க, ஒரு சில நபர் வந்திருக்கிறீங்க. நான் சொல்லுகிறேன், இதுவரையிலும் நீங்க விட்ட கண்ணீருக்கு, இதுவரையிலும் நீங்க பட்ட துன்பங்களுக்கு, இதுவரையிலும் நீங்க பட்ட வேதனைகளுக்கு, உங்களுடைய எல்லா நெருக்கத்திற்கும், இதுவரையிலையும் வழியே இல்லையே, வழியே தெரியலையே, சாவுதான் வழியா, இல்ல சாவோட தான் இது முடியுமான்னு சொல்லி இதுவரையிலும் நீங்க மனசுல பட்ட துன்பங்களுக்கெல்லாம் அளவிட முடியாத அளவுல ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்த போகிறார். கரங்களை தட்டுவோம். ஆமே, ஒரு அளவிட முடியாத அளவுல உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வரப்போகிறதுங்க.